தேவனிடத்திலே விசாரிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் என்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரிடத்திலே விசாரிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் நம்முடைய சூழல்களுக்கூடாக நாம் கடந்து போகிற போது அந்த சூழல்களை எப்படி மேற்கொள்வது, அந்த சூழல்களை எப்படி நாம் எதிர்கொள்வது, எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா? தேவனிடத்திலே விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, இதை நாங்கள் செய்யட்டுமா? நாங்கள் இதை இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாய் கடந்து போகட்டுமா? இந்த முயற்சிகள், இந்த தீர்மானங்கள், இவைகள் எல்லாம் பாருங்க, ஒவ்வொன்றையும் நாம் விசாரிக்க வேண்டும். தேவனிடத்தில் விசாரிக்கிற அனுபவங்கள் ஆரம்ப காலங்கள். 1 சாமுவேல் 9:9 சொல்லுகிறது, முற்காலத்திலே தேவனிடத்தில் விசாரிப்பது என்று வருகிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஞான திருஷ்டிக்காரன் அல்லது தீர்க்கதரிசியினிடத்திலே போய் விசாரிப்பது, தேவனிடத்திலே விசாரிப்பது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். பாருங்க, தீர்க்கதரிசிகளிடத்திலே, ஞான தரிசிக்காரன் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்திலே போய் விசாரிக்கிற அனுபவங்கள். நாங்கள் ஒன்றை செய்யட்டுமா, நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாய் கடந்து போகட்டுமா என்று சொல்லி விசாரிக்கிற போது என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனோடு கூட இருந்த உறவின் அடிப்படையிலே. பாருங்க, இந்த 1 சாமுவேல் 9:9 அங்கே போடப்பட்டிருக்கிற காரியங்கள் அங்கே சாமுவேலிடத்தில் விசாரிக்கும்படி கடந்து வருகிற ஒரு சூழல்கள். சாமுவேல் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவனோடு கூட உறவு, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு நிலைமையிலே தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை அறிந்தவராய் நின்ற சாமுவேல் என்ன செய்தாரா? ஒரு சரியான ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்கள் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, போய் விசாரிக்கிற ஆட்கள், தீர்க்கதரிசிகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு நீ விசாரிக்க வேண்டுமானால் ஆண்டவர் உனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார். சபையிலே கர்த்தர் என்ன செய்வார்? உன் காரியங்களை பேசுவார், ஒரு ஆலோசனை தருவார். ஆனா இன்னைக்கு ஆட்கள் பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, ஊழியக்காரனை விட்டுட்டு அங்க இங்க போய் என்ன செய்ய வேண்டியது? யாரையாவது போய் விசாரிக்க வேண்டியது, அவர்கள் சொல்லுகிறதை செய்ய வேண்டியது. கடைசியில் பிரச்சனை வந்தவுடனே எங்க வருவாங்க? வேற வழி இல்லை. பிரச்சனை வந்தா எங்க தான் வர வேண்டியது இருக்கிறதா? சபையில் வந்து, பாஸ்டர் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அப்படியா? யார் சொன்னா? பாருங்க, போய் அநேக நேரங்களிலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே விசாரிக்க வேண்டும். ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் தேவனிடத்திலே விசாரிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக, ஒன்றை செய்கிறதுக்கு முன்பதாக, ஒன்றை பேசுகிறதுக்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணுமா? ஆலோசனை கேட்கிற போது. என்னோடு கூட 2 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. தாவீது சொல்ற, ஆண்டவரே, வாழணும், எங்கே போகட்டும்? என் மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நான் யூதாவின் பட்டணங்களுக்கு போகட்டுமா? அங்கே போய் பாருங்க, இன்னைக்கு அநேக நேரங்கள் ஆட்கள் என்ன செய்வாங்க? ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்க. பிரச்சனை வந்ததா, கெட்டும் பட்டணமோன்ட்டு எல்லாம் எங்கே வந்துட வேண்டியது? சென்னைக்கு வந்துட வேண்டியது. சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் என்ன செய்ய வேண்டியது? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே, நாங்கள் எங்கு போகட்டும்? நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் அல்ல. தாவீது இங்கே கேட்கிற, ஆண்டவரே, யூதாவின் பட்டணங்களில் ஏதாகிலும் ஒன்றிலே நான் போய் குடியேறட்டுமா, போகட்டுமா என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், போன்னு சொன்னார். போன்னு சொன்ன மாத்திரத்தில் தாவீது என்ன செய்யலன்னு சொன்னா, சுயமாய் ஒரு தீர்மானம் எடுத்து, பரவாயில்ல, இந்த ஊர் நல்ல ஊர், இந்த இடம் நல்ல இடம், இது ஆசீர்வாதமாக இருக்கும், ஒன்றும் செய்யலை. ஆண்டவர்கிட்ட திரும்பவும் கேட்குறேன், ஆண்டவரே, போன்னு சொல்றீங்க, எந்த ஊருக்கு போகட்டும்? ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற போது சொல்லுகிறார், எபிரோனுக்கு போய் என்று சொன்னார். என் வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது என்ன செய்கிறான்னு போட்டிருக்கு தெரியுமா? எபிரோனிலே இருக்கிற சின்ன ஊர்களிலே வந்து குடியேறினான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. எந்த ஊர்ல? சென்னைக்கு போனோன்னா எங்க வந்து குடியேறதுக்கு பார்க்கறது? எங்கேயாவது உள்ள மெயினான இடம் சொல்றாங்க போட்டிருக்கு. அவன் என்ன செய்தான் போட்டிருக்கு? எபிரோனில் இருந்த சிற்றூர்களிலே வந்து குடியேறினான்.
ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட. நல்லா கவனிங்க. ஏன் இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, நீங்கள் தேவனிடத்திலே ஒன்றை விசாரிப்பீர்களானால் தேவன் உங்களை சரியாய் நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. தேவன் நடத்துகிற தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் கடந்து போவீர்களானால் 4வது வசனம் சொல்லுகிறது, தாவீது இருந்த இடத்திலே யூதாவின் மனுஷர் வந்து தாவீதை யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் கடந்து போவீர்களானால் அது ஒரு சின்ன ஊராய் இருக்கலாம், அறியப்படாத ஒரு கிராமமாய் இருக்கலாம், ஒன்றும் தெரியாத ஒரு இடங்களாக இருக்கலாம். தேவன் உன்னை நடத்தி கொண்டு போவாரானால் நீ இருக்கிற இடத்திலே ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே தாவீதை தேடி வருகிறார்கள், தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். என்று சொன்னா தேவனிடத்தில் விசாரிக்கிறான். தேவன் அவனை அறிந்திருக்கிறபடினால், அவனுடைய எதிர்காலத்தை அறிந்தவராய் இருக்கிறபடினால், அவனுடைய வாழ்க்கைக்குண்டான காரியங்களை அறிந்த தேவன் அதற்கு நேராக நடத்துகிறார். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னா, தேவனிடத்தில் விசாரிக்கிறதில்லை, சுயமாய் தீர்மானம் எடுக்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை, தேவன் சொல்லுகிறவைகள் தேவனிடத்தில் விசாரிக்கிற போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார்.